மூவிலையும் இந்த ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்றாங்க. சாரா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. அவங்க ஸ்கூல் முடிச்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்லிப்பர்ஸ் பிஞ்சு போற நிலைமையில இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவா ஸ்டெடியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. சடனா அந்த செருப்பு பிஞ்சு போயிருது. அதே இடத்துல அப்படியே நிக்கிறாங்க. சூரியன் மறையுது, டிராபிக் ஆகுது, பீப்புள் எல்லாரும் அவங்களே பாக்குறாங்க. பட் யாருமே ஹெல்ப் பண்ணல. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த டீ கடையில இருந்து ஒரு பாட்டிமா வந்து அவங்களோட ஹேர்ல இருந்த பேண்ட் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து அதை அவங்களோட ஸ்லிப்பர்ஸ்ல மாட்டிக்க சொல்றாங்க. அந்த பொண்ணும் அதை மாட்டிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா ஸ்மைலோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இந்த ஸ்டோரி ஒரு நார்மலான ஸ்டோரியா உங்களுக்கு தோணலாம். பட் நான் பாக்குற எல்லா மூவிலையும் இந்த ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்றாங்க. அதுதான் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்டோரியில அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் செட்டப். அந்த பொண்ணோட செருப்பு பிஞ்சு போயிடுச்சு. இது கான்ஃபிளிக்ட். அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு ஸ்ட்ரகிள் வருது. இதுதான் அந்த இடத்துல கான்ஃபிளிக்ட். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பாட்டிமா வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுது இல்லையா, இதுதான் ரெசல்யூஷன். ஸோ நம்மளோட லைஃபுமே 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ உங்க வீடியோஸ்ல இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுங்க. Your storytelling will become powerful and follow for more real life storytelling hacks.